ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு கிங்ஸ்லி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர படங்க ஒண்ணுமே சரியில்லாதனால இந்த வீடியோவை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு சில படத்துல டைரக்டரும் சரி கேமராமேனும் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு எடுத்து சொதப்பின ஒரு 5 படத்தோட சீனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க இருக்கிற படம் மெல்ல திறந்த கதவு. இந்த படம் 1986ல மோகன், ராதா, அமலா எல்லாருமே நடிச்சாங்க. இந்த படம் அந்த காலத்துல செம்ம ஹிட்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை பார்த்துட்டு கார்ல இருந்து இறங்கி ஓடுவாப்ல. அந்த டைம் மழையா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட் பாக்கிறதுக்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு போவாங்க. அப்ப அந்த சீன்ல அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு லேடியோ ஒரு ஜென்னோ யாரோ ஒருத்தவங்க எட்டி பார்ப்பாங்க. அது சரியாம கேமராமேனும் சரி டைரக்டரும் சரி கண்டுக்காமட்டாங்க போல. அந்த சீன் அப்படி அந்த இடத்துல பதிவாயிருக்கும். அடுத்தது சச்சின் படம். இந்த படம் 2005 வந்து விஜய், ஜெமினி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. 2005 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 24 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திருக்கு. ஒரு மீடியமான கலெக்ஷன் தான் பார்த்திருக்குன்னு சொல்லலாம். ஹீரோயின் ஃப்ரெண்ட் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப வடிவேல் சார் சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி குடல் குழம்பு ஏதோ சம்திங் வாங்கி தர அப்படின்னு சொல்லுவாரு. சீ வேணா சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. அப்ப ஹீரோ உட்காந்து கலாச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஹீரோயினை டாமினேட் பண்ணி பேசுற மாதிரி வடிவேல் சார் பேசினாரு அப்படின்னு சொல்லி கோத்து விட்டு அவரே சாய்வாரு. அந்த டைம்ல ஹீரோயின் ஜூஸ் எடுத்து வடிவேல் சார் மேல ஊத்துவாங்க. அப்ப ஜெமினியாக்கு சிரிப்பு வந்துரும். சிரிப்பு அடக்கிட்டே போவாங்க. அதை டைரக்டரும் கவனிக்கல, கேமராமேன் கவனிக்கல. ஆனா நான் கவனிச்சேன். அதை தான் நான் ரெக்கார்ட் பண்றேன். அடுத்தது விக்ரம் படம். இந்த படம் 2022 வந்துச்சு. கமல் சார், மகேந்திர சார் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 120 கோடி பார்த்து அப்ராக்சிமேட்டா 500 கோடி ரீச் ஆயிருக்கு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் சாரும் அந்த குடி பாப்பாவும் வெளியே தப்பிப்பாங்க. தப்பிச்சு போகும்போது பாப்பாவோட பால் பாட்டில் உள்ள வச்சுட்டு வந்துருவாரு கிச்சன் கிட்ட. அதை எடுக்கிறதுக்கு உள்ள போவாரு. அதை சேஸ் பண்ணிட்டு பயங்கரமா இருக்கும் அந்த சீன். ஆனா அந்த சீன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பால் பாட்டில காட்டும் போது முடி போட்டுருக்கும். அடுத்த செகண்டே பின்னாடி நம்மள யாராவது அட்டாக் பண்ண வராங்களான்னு திரும்பி ஒரு பால் பார்த்துட்டு திரும்புவாரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த முடி கழட்டி பக்கத்துல வச்சிருப்பாங்க. அது இப்படி இது ஒரு மிஸ்டேக். அடுத்தது விஜய் நடிச்சு 2021 செமையா ஹிட்டான மாஸ்டர் படத்துல ஒரு மிஸ்டேக். இந்த படம் 135 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், அப்ராக்சிமேட்டா 300 கோடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன் செமையா நம்ம விஜய் ஓடி வருவாரு, வண்டியில ஏறிடுவாரு. அப்ப அங்க ஒரு இடத்துல ஒரு ஃபைட் வரும். விஜய் அட்டாக் பண்ண வரும்போது மூஞ்சி சீரியஸா வச்சிருக்கணும். அந்த இடத்துல கேமராமேன் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். டைரக்டர் இது கவனிச்சாரான்னு தெரியல. வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் டைரி. இது ஒரு 2022 தான் வந்துச்சு. அருண் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஊட்டிக்கு வரவர் அந்த கேஸ முடிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஆனா இந்த படத்துல யோசிச்சு சிந்திச்சு எடுத்திருப்பாரு. அதுக்கு நான் முதல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு யோசிச்சிருந்தாருன்னா படம் இன்னுமே ஆயிருக்கலாம். எந்த யூடியூபருமே இதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல இருக்கிற மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் சொல்லிங்க. வருது மேஜரான ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது எந்த யூடியூபரும் சொல்லல. அதை நான் தான் இப்போ சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல டே டு டைமிங் வச்சுதான் அந்த படம். ஏன்னா பிப்ரவரி 29 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அதாவது லீப் இயர் சொல்லி சொல்லுவாங்க. இதை வச்சுதான் இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் டைரக்டர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு சீன்ல காசத்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் கார் திருடுவான். அப்போ மேல பாத்தீங்கன்னா சிசிடிவில 29/2/2016 போட்டிருக்கும். டைமிங் 9:15 காட்டிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹோட்டல்ல கொலை பண்ணிட்டு 3 திருடனுங்க பஸ் ஏறுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா டைம் 12 மணியா இருக்கும். அப்போ டேட்டையும் டைமையும் மென்ஷன் பண்ணி தான் இந்த படம் இருக்கும்போது 9:15 கார் திருடுறவன் வேற ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு உங்க பஸ்ல ஏறும்போது 12 மணி. அப்போ 29ஆம் தேதி முடிஞ்சு மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த இன்சிடென்ட் மார்ச் 1ஆம் தேதி நைட் நடக்குதுன்ற மாதிரி தான் வந்திருக்குது. இதை டைரக்டர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கலாம். இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த சிசிடிவில 28/2/2016 அப்படின்ற டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு நைட் 12 மணி ஆகும்போது 29ஆம் தேதி நைட் அது நடக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தா இன்னுமே நல்லா இருக்கும். இது யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதை நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டைரக்டர் கூட கேட்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். லாஜிக் வச்சு எடுத்துருக்காங்க. இந்த லாஜிக்கே கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா ஹிட் தான். நான் அப்பவே சொல்ல மாட்டேன். அதுவும் எனக்கு இந்த படம் ரொம்பவே ஃபேவரட். இன்னுமே எனக்கு ஃபேவரட். போர்ச்சல படம் தான் நான் போட்டு பார்ப்பேன். பட் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மேஜரான விஷயத்தை டைரக்டர் கொஞ்சம் கணிச்சிருக்கலாம். அந்த படத்துல இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. அந்த 3 திருடங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏறும்போது பஸ் வேறையா இருக்கும். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிற பஸ் வேறையா இருக்கும். இது யார் கவனிச்சிங்கிறது தெரியல. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து பஸ் தூக்கும் போது வேற பஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு காட்டும் போது ஸ்டார்டிங் சீன்ல வேற பஸ் காட்டுவாங்க. அது எப்படி மாறிச்சுன்றது தெரியல. இது ஒரு குழப்பம். மூணாவது குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் காலையில ஒரு ரிவர் மேல ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகும். அந்த ஹெலிகாப்டரோட நிழல் அதுல அந்த தண்ணியில படுற மாதிரி காட்டிப்பாங்க. பட் ஹெலிகாப்டர் போற ஃபோர்ஸ்க்கு அதாவது தண்ணி கொஞ்சம் காத்துல பறக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டிக்கலாம். பட் அந்த சீன்ல அதை காட்டல. அது ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிக்கிறா நீ பெரிய ஆளான்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் என் கண்ணில் பட்டதை நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை யார் கவனிச்சீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம அதே படத்துல வேற ஏதாவது மிஸ்டேக் விருப்பப்பட்டிருக்கான்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் 2-3 மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன். இப்போ வர படங்கள் ஸ்டோரி லைன்ல ஒரே மாதிரி இருக்கறனால என்னால போட முடியல. ஒரு சில படங்கள் இருக்கு, பின்னாடி 1 by 1 அது வர ஆரம்பிக்கும். சோ மறக்காம என்னோட சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வேற ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.